சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான ஐயா நல்லக்கண் அவர்கள் அவருடைய 101வது வயதில் இன்னுயிர் பிரிந்திருக்கிறார். ஐயாவை பத்தி சொல்லணும்னா நேர்மைதான் அவருடைய அடையாளம். தான் கொண்ட சித்தாந்தத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் உறுதியாக இருந்து போராடியவர். அவருடைய எளிமைக்கான சில உதாரணங்கள் மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 2020 காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த வீட்டை காலி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஒரு வீடு ஒதுக்குறாங்க சென்னை நந்தனத்துல. அந்த வீட்டை அவர் நிராகரிச்சு வாடகை வீட்டுக்கு சொந்த விருப்பத்தின் பேர்ல குடியேறாரு. அதோட 2022வது வருஷம் தகைசால் தமிழர் விருதினை தமிழக அரசு சார்பா ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்குறாங்க. அதோட சேர்த்து 10 லட்சம் காசோலையும் கொடுக்குறாங்க. அந்த காசோலையை 10 லட்சத்தோடு சேர்த்து தன்னோட சொந்த பணமான 5,000 சேர்த்து 10,05,000 ரூபாயை தமிழக அரசுக்கு அவர் திருப்பி கொடுத்துடுறாரு. அதே போல 1980 காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி ஐயாவுக்கு வழங்குறாங்க. அதே மேடையில இவ்வளவு பணம் எனக்கு எதுக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீங்க கட்சி வளர்ச்சிக்கு நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே திருப்பி ஒப்படைச்சிருவாரு. நல்லக்கண் ஐயாவோட போராட்ட குணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். 1948 காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்கள் எல்லாருமே தலைமறைவாகிறாங்க. அந்த நேரத்தில் ஐயா நல்லக்கண்ணும் தலைமறைவாகிறாங்க. ஐயா இருக்கிற இடத்த காவல்துறை எப்படியோ மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. மற்ற தலைவர்களை பத்தி கேட்கிறாங்க. அந்த விசாரணையில ஐயா வாயே திறக்கல. கோபமான அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாருன்னா பூட்ஸ் காலில் மிதிக்கிறாரு. அப்புறம் அந்த நேரத்தில் ஐயா மீசை நல்லா பெருசா வச்சிருப்பாரு. இங்க மறு இருக்கும், அதை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய மீசையை வளர்த்து வச்சிருப்பாரு. சிகரெட் இருக்கும் பாத்தீங்களா, சிகரெட்டை எடுத்து அவருடைய மீசையில சூடு வைக்கிறாங்க. மீசையும் கருக்குது, மீசையோடு சேர்த்து அவருடைய சதையும் கருக்குது. ஆனாலும் ஐயா கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் வாங்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு தலைவரா, ஒரு போராளியா அவர் இருந்திருக்காரு. ஊழல், லஞ்சம், அடுத்த சொத்து ஆட்டையை போடுறது, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் அப்படின்னு வாழ்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில நேர்மை, எளிமை, கொண்ட சித்தாந்தத்துல உறுதி அப்படின்னு வாழ்ந்து மறைந்த ஐயா நல்லக்கண்ணு சிறந்த அரசியல்வாதிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய இழப்பு ஒரு பேரிழப்பு. ஐயாவுக்கு வீரவணக்கம்.